இல்லையா? முடிவந்த யாருக்கு இயேசுவின் அன்பின் நல்வாழ்த்துக்கலாமே. இல்லையா? எடுத்துக்கோம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதோ புதிதும் கூர்மையான பற்களை எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. கடந்த வாரத்தை என்ன பார்த்தோம்? கூர்மையான எந்திரமாக்குகிறேன். கர்த்தர் எதுல கூர்மையா எந்திரமாக்க விரும்புகிறார்? நம்ம ஜெபத்திலே கர்த்தர் கூர்மையாக விரும்புகிறார். கர்த்தர் ஜெபத்திலே கூர்மையாக்க விரும்புகிறார். டியூஷன் நடத்துறீங்க, இப்படி கேள்வி கேட்டு போறீங்களே. நம்முடைய குடும்பத்துக்காகவும் தேசத்துக்காகவும் அழிந்து போகிற ஆத்மாக்களாக விடுவிக்கும்படியாக ஜெபத்திலே கர்த்தர் நம்மளை கூர்மையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து இந்த வாரத்திலே கர்த்தர் 2வது காரியத்திலே இதுல நம்மளை கர்த்தர் கூர்மையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப 2வது காரியத்துல கூர்மையாக்க விரும்புவார் என்றால் 2வது காரியத்துல எதுல நம்ம மழுங்கி போயிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். எந்த காரியத்துல நம்ம மழுங்கி போயிருக்கிறோம்? 2வது காரியத்துல அந்த மழுங்கி போன காரியத்துல கர்த்தர் இந்த நாள்ல கூர்மையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இல்லையா? நம்ம எதுல மழுங்கி போயிருக்கிற 2வது காரியத்திலே தசம பாகங்களையும் காணிக்கையிலையும் என்ன மழுங்கி போயிருக்கிறோம். இதனால கர்த்தர் நம்ம இந்த தசம பாகத்திலையும் காணிக்கையும் கூர்மையாக்க விரும்புகிறார். அதனாலே நமக்கு என்ன நன்மை, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாள்ல ஆவியா நம்மளோட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. ஏன் இதுல நீங்களும் மழுங்கி போயிருக்கிறோம் என்றார். நம்ம எல்லாமே கட்டாயம் செய்யறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாமளே ஏமாத்துற மாதிரி என்று அர்த்தம். கர்த்தர் உறுதியாக சொல்கிறார், நீங்கள் இந்த காரியத்திலே நீங்கள் மழுங்கி போயிருக்கிறீர்கள், அதனால இந்த காரியத்தில் நீங்கள் கூர்மையாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கு 2 விதமான காரியம் நடக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இந்த தசமம் காணிக்கும் பிதாவுடைய காலத்திலிருந்தே கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை கைகொள்ளாது போகாதபடி விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புகள். அப்படி என்றால் நீங்கள் மறுபடியுமாக தசமத்தும் காணிக்கையும் கூர்மையாகுங்கள். அல்லேலூயா. இந்த காரியத்திலே கர்த்தர் கூர்மையாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உபாகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். உபாகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். லேவியர் 27ஆம் அதிகாரம் அவருடைய 30வது வசனம். லேவியர் 27ஆம் அதிகாரம் அவருடைய 30வது வசனம். 30. தேசத்து நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளையும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. நம்ம விதைக்கிற விளைச்சல், நம்ம எல்லா காரியம் எல்லாமே யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இப்படி கர்த்தர் இப்படிப்பட்ட கட்டளைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இப்படி எல்லாம் தசமம்ல கர்த்தருக்குரியது என்று சொல்லும் போது இந்த வார்த்தை பிரதிஷ்டிதமான போது
எப்படி கொடுத்தாங்க? பரிபூர்ணமா கொடுத்தாங்க. இது பிதாவோட கட்டளை, எல்லாம் கர்த்தருக்குரியது. தசமம் காணிக்கையும் கட்டளையாக இருந்தது. ஆனா அவர்கள வழி விலகி போனார்கள். இதை பிரதிஷ்டமான போது எல்லாவற்றையும் தசமாக எப்படி கொண்டு கொடுத்தாங்களாமா? பரிபூர்ணமா கொண்டு கொடுத்தார்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய பாருங்க எப்படி சொல்றாரு கர்த்தர். மனப்பூர்வமாய் உற்சாகமா கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் நீங்கள் என்னமா காணிக்கை வாங்க வேண்டும். அப்படி பார்த்தா அவங்க எப்படி கொடுத்திருப்பாங்க? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிக உதாரணமாய் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமா கொடுக்கிறத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரதரை தெரியும். ப்ரேயர் பண்ண போகும்போது பாருங்க, அவரு பாக்கெட்ல அப்படியே கை விழுவார், உள்ள விட்டு அப்படியே ஒவ்வொன்றா கவுண்டிங் பண்ணுவார். கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தாள்? 10, 20, 50, 100, 500 அந்த மாதிரி தாள். எல்லா தாலியும் கழட்டி விட்டு கடைசியில 10 ரூபா, அது பழைய நோட்டு எடுத்து காணிக்க போடுவார். அதுவும் காம நேரம் உள்ளே கவுண்ட் பண்ணுவார். ஜெபம் முடிக்க வரைக்கும் அவர் தெரியமாட்டுறது, சின்னோட்டு பெண்ணோட்டு தெரியமாட்டுறது. அப்படியே விளக்கி கடைசியில 10 ரூபா நோட்டு, அதுவும் அப்படியே கசக்கி புழிஞ்சு கிழிஞ்சிருக்கும். அதை எடுத்து அப்படியே மறைச்சு அப்படியே கொடுப்பாரு பாருங்க. ஆனா அதே மனுஷன் ஒரு துணி கடைக்கு சென்னை சில்க்ஸ்க்கு அங்கே குமரமன் தங்கமலை போகும்போது அப்படியே எடுத்து என்ன நோட்டு வந்து அப்படியே 5 நோட்டு கொடுப்பாரு. கத்தருக்கு கிழிஞ்சு போன நோட்டு, துணி வாங்கியிருக்கு அப்படியே புது நோட்டு. எல்லாம் யார் உண்டாக்குனது? கத்தர் உண்டாக்குனது. நீங்க எதுல மழுங்கி போயிருக்கிறீர்கள்? தசவம் பார்த்து காணிக்கல நீங்க மழுங்கி போயிருக்கிறீர்கள். அப்படின்னா கத்தர் இது வாங்கித்தான் அவர் செய்வாரா? ஏன் இது ஆண்டவர் தசமத்தை காணிக்க குடிக்க சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறாரு? அப்ப ஆண்டவர் வாங்கித்தான் செய்ய முடியாரா? அப்படின்னா நீங்கள் பயம் உண்டாகும்படி கர்த்தருக்கு இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இந்த காலத்து நீங்க அவருக்கு பயந்திருந்து இந்த காலத்தை செய்யல் என்று அவர் பார்க்கிறார். இல்லையா? ஆமா, அந்த வானத்தை பூமியை உண்டாக்கி அதுக்கு எல்லா மச்சங்களையும் புல் பூண்டு எல்லாவற்றையும் யார் உருவாக்குனது? அவரு உருவாக்குனாரு. எல்லாவற்றையும் அவர் செய்தாரு. மாசத்துல எல்லா நாளும் வேலைக்கு போய் எல்லா நாளும் வேலைக்கு போய் சரீரத்துல பலத்தை சுகத்தை கொடுத்தது யாரு? அவரு கொடுத்தது. வேலை செய்ய நான் கொடுத்தது யாரு? அவரு கொடுத்தது. நம்மளுக்கு உண்டாக்குனது யாரு? அவரு. அப்போ எல்லாமே அவர் செஞ்சு அவர் காலத்துல வாங்கி நம்ம அவருக்கே டெமிட் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? பாருங்க, நீங்க இதுல மழுங்கி போயிருக்கிறீங்க. தசம் பாகத்திலும் காணிக்கையிலையும் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் காணிக்கை என்ன பண்றாங்க? கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். நீங்க மல்லிகை போயிருக்கிறீங்கப்பா, நீங்க மல்லிகை போயிருக்கிறீங்க பாருங்க. அதனால முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம பார்த்தோம், உற்சாகமா கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. எடுத்துக்கங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வரை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வரை. பின்பு
பாருங்க, 2 பேரும் வேலை செய்யறாங்க, 2 பேருமே கத்தருக்கு காணிக்கை கொடுக்கிறாங்க. இது யாரு காணிக்கை கத்தர் அங்கீகரித்தார்? ஆபேலோட காணிக்கை. ஏன்? அவன் கொடுத்தது முதல் தரமாக நல்ல செழுமையாகவும் அவன் கொடுத்தான். காயின் என்ன பண்ணான்? அதுல இருக்கிற காய்கறி இல்ல, அழுகி போன காய்கறி, தக்காளி, அழுகி போன வெங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாம் கொண்டு கூட்டான். இதுல காணிக்கைய இந்த ஆதாம் ஏவாள் ஏற்கனவே கத்தருக்கு இந்த பலிபில் நிறைய செலுத்திக்கிறாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க கத்தருக்கு இதெல்லாம் தெரியும். இந்த ஆபேல் காணிக்கை செலுத்துற மாதிரி காயின் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் விற்று நல்ல ஒரு கொள்மையான ஒரு ஆடோ கன்றுக்குட்டியன்னு கத்தருக்கு பலி செலுத்திருக்க வேண்டும். அவன் அதெல்லாம் பலி செலுத்தாம ஏதோ வந்து போனதெல்லாம் என்ன பலி செலுத்தினான். உற்சாகமா பலி செஞ்சான். யாரு? ஆபேல். கர்த்தர் அவன் மேல பிரியமா இருந்தார். ஆனா காயின் ஏதோ செலுத்தணுமே, கடமைக்கு செலுத்தணும் என்று சொல்லி அவன் செலுத்தினான். அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இல்லையா? அங்கீகரிக்கவில்லை. இவ்வளவு சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் உண்டாக்குன கர்த்தர் அவருக்கு இப்படிப்பட்ட செய்யும் போது அவன் மகம் மிகவும் வேதனையா இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ அவன் கனம் பண்ணவளின்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்கு ஒரு உறம்பர் போறாங்க, அவன் கனம் ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கிளம்பு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு உள்ள வராங்க, என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சேர் போடுவோம். அதுதான் கனம். எக்கச்சு பேசுவோமா? யாரா இருந்தாலும் உட்காரு ஃபர்ஸ்ட் உட்காருவோம். தண்ணி கொடுக்காத அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன வந்த மரியாதைக்கு கனம் பண்ணணும்னா ஒரு சேர்ல உட்காருன்னு உட்கார வைப்போம். ஆனா அந்த கனம் கூட கர்த்தருக்கு இல்லை. என்னை கனம் பண்ணவில்லை. பாருங்க, அடுத்து வருது மல்கியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். தன் மந்திர கடாய் இருக்கும் போது கெட்டுக்கொண்டது போனது ஆண்டுக்கு நேர்ந்து கொண்டு பாருங்க, நல்ல மந்தை இருக்கு. அந்த மந்தையில நல்ல கிடா, நல்ல வீரியமுள்ள கடை, நல்ல பலமுள்ளதா இருக்குது, நல்ல கொழு இருக்குது. அந்த கடாயெல்லாம் அவங்க விடாம என்ன பண்ணிக்கிறாம கெட்டு போனதை ஆண்டவருக்கு அதை நேர்ந்து கொள்றாங்களாம். கெட்டு போனது ஆண்டவருக்கு நின்று கொண்டு அதை கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள். இல்லையா? 1 நாளாகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 நாளாகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பாருங்க, இங்க தாவீது சாலமோன் ராஜா பாருங்க என்ன பண்றான், ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா ஜனங்களும் தேவையான வெள்ளி போனம் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாம் கொண்டு கொடுத்தோம்னு அந்த ராஜா சொல்றான், பாருங்க நான் கொடுக்கறதுக்கு ஜனங்கள் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எம்மாத்திரம். என்ன காரணம்? எல்லாம் உம்மால உண்டானதுதான். உம்மிடத்துல வாங்கி என்ன பண்றோம்? உமக்கு தான் கொடுக்குறோம். நாங்களே தனி எதையுமே செஞ்சதே இல்லை. நீங்க கொடுத்தது வாங்கி உமக்கு கொடுக்குறோம். எல்லாம் உம்மால உண்டானது. அல்லேலூயா. எல்லாம் உம்மால உண்டானது. மல்கியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கண் ஊனமான வழி கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்கிறீர்களே, அதை நீ அதிபதிக்கு செலுத்து, அவன் முன்மேல் பிரியமா இருப்பானோ. பாருங்க, கண்ணு போனது, கால் போனது, நோய் போனது எல்லாம் என்ன பண்றது? செலுத்துறது. இங்க அது உன் அதிபதிக்கு செலுத்து. உன் மேனேஜருக்கோ சூப்பர்வைசருக்கோ ஹவுஸ் ஓனருக்கோ வரும்போது 2 நாளைக்கு வச்ச சாம்பாரையும் ரசத்தையும் 2 நாளைக்கு வச்ச பருப்பு வடையும் கொடுத்தா எப்படி இருக்கும்? சிஸ்டர் சூப்பரா செஞ்சுக்கிறீங்க வடை. துணி வைக்கிறதுக்கு நூல் இருந்தேன். அப்படி பிச்சமன் என்ன வரும்? நூலா வரும்.
என்ன பண்ணுவாங்க? சாம்பார் கெட்டு போன சாம்பார் கொடுத்தோம்னா, சாப்பாடு நஞ்சு சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க? உங்களுக்கு பிரியமா இருப்பாங்களா? பிரியாணியில பீஸ் வீணாவே அங்க போன பிரியாணி பீஸே போட மாட்டேங்கிறா, என்ன தப்ப பண்ணானு தெரியல அப்படின்னு திட்டுவாங்க. சாப்பாடு நல்ல சாப்பாடே போட்டாலும் பீஸ் இல்லாம போனாலும் பீஸே உள்ள தக்காளி சாப்பாடு போட்டுருக்கிறான் அப்படின்னு திட்டுவாங்க. அப்படி ஆனா இங்க என்ன பண்ணிக்குது? கண் ஊனமானது, கால் போனது, வெந்து வேகாதது, நோய் கொண்டு போனது எல்லாம் எங்க செலுத்துறது? இங்க செலுத்துறது. அது உன் அதிபதிக்கு செலுத்தி அவன் உன் முகத்தை பார்த்து உன் மேல பிரியமா இருப்பானா? அது நீங்க எனக்கு செலுத்துற, அப்ப நான் உன் மேல எப்படி இருப்பேன்? பிரியமா இருப்பானா? பாருங்க, உற்சாகமா கொடுக்கறது கர்த்தர் எப்படி இருக்கிறாரம்மா? பிரியமா இருக்கிறார். அவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் சொல்கிறேன், உற்சாகமா கொடுக்கணும். காணிக்கை தசமா மட்டும் இல்ல, நம்மளையும் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் இல்லையா? உற்சாகமா கொடுக்கிறது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உன் ஆட்டு மந்தையில ஆட்டுக்கடா எல்லாம் நல்லா இருக்குது, அதை கொடுத்தது அவருதான். ஆனா அது நல்லதான் நீ பார்த்து கொடுக்காம கெட்டு போன கொடுக்கிற கபடஸ்தான் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்ல, எதுவும் சொல்லுகிறேன். கபடஸ்தான் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது கொடுக்காம இந்த கெட்டு போன தூக்கி கொடுப்போம். யாருக்கு யாருக்கு கொடுப்போம்? கெட்டு போனது கத்தருக்கா? பிச்சைக்கான தான் கொடுப்போம். கொடுக்குறோம்ல, நல்ல சுட இட்லி இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை கொண்டு கொடுக்காம நேற்று வச்சு பழைய சாப்பாடு சாம்பார் கலக்கி கொண்டு அவன் கொடுப்பான். அவன் மனுஷன் தானே, அப்ப அவன் சாப்பிடலாமா? அப்ப கத்தர் பிச்சைக்காரனா? நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். கெட்டு போனதை கொடுக்கிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். ஆமா, பிச்சைக்காரனா இருந்தாலும் அவனுக்கு காலேஜ் சாப்பாடு கூட குறைஞ்சு போயிருமா? குப்பை கொட்டுறது, டிச்சுக்குள்ளே கொட்டுறலாம் கொண்டு போய் பிச்சைக்காரனை கொடுக்கிறது, கெட்டு போனதை கொண்டு போய் கர்த்தர் கொடுக்கிறது சபிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். இல்லையா? ஆமா, அந்த பிச்சைக்காரனோட மனுஷன் வேற வழியிலே என்று தன் பசி ஆற்றிக் கொள்வதற்காக கெட்டு போனது சாப்பிடுறான். நம்ம கெட்டு போன பழம் சாப்பிடுவோமா? வாழைப்பழம் நல்ல கெட்டுனால கனிஞ்சா இருக்குது, சாப்பிடுவோமா? என்னோடுமா? நாம என்ன வாழ்ந்து அப்படியே கீழே உண்டுமா? பொத்துல கீழே. அவனு மனுஷன் தானே, அவனு கெட்டு போனதை கொடுக்கிறோம், கெட்டு போன கடாவை கொண்டு போய் கொடுக்கிறோம், சபிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரா இருந்தாலும் சரி, சாப்பா விஷயத்துல கெட்டு போனதை கொடுக்காதீங்க. பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஆமா, அது சாப்பிடாம காலை செஞ்சு சாப்பிடாம அப்படியே வச்சு கெட்டு போறத அது கொடுத்தா சாப்பிடுவான் இல்ல. எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும். அந்த சிஸ்டர் வீட்டுல அநேக பிஸ்கெட்டுகள் எல்லாம் வரும், பிரெட் எல்லாம் வரும். ஆனா சண்டே கிளாஸ் ஒரு குழந்தை கூட கொடுக்க மாட்டாங்க. திராட்சை போல எல்லாமே வரும், யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே எங்க கண்ணு முன்னாடியே பூச்சை முடிச்சு போய் அப்படியே திராட்சை போல அழுகி போய் கொட்டுவாங்க. பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். கெட்டு போனதை கொண்டு போய் கொட்டுவாங்க. ஏன் அது பிள்ளைகளை கொடுத்தா பிள்ளை சாப்பிடுவாங்கல்ல, அது உங்களோட நன்மையான கைதுக்கு வரும்ல. நான் பசியா இருந்தேன், எனக்கு பசிக்கு என்ன பண்ணீங்க? கொடுத்தீங்களா? நம்ம என்ன பண்றோம்? பசியா இருக்கும்போது பிச்சைக்காரன் வந்துட்டான், எடு எல்லாத்தையும் கழுவு. அப்பதான் வந்து பார்த்து கழுவி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, வெளியே கொட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு ஐடியா அப்படியே கொண்டு வந்து கேரி பேக்ல அப்படியே கொண்டே கொடுத்து கேரி அப்படியே கொடுத்துட வேண்டியது. அப்படியே அவனுக்கு வேற வழி இல்ல. ஆகும், இது விட்டா இங்க இப்படி பக்கத்து வீட்டுக்கு போனா தோத்தி விட்டுருவான்னு இங்கே சாப்பிட்டு சாப்பிடுவான். அது எவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா? சாப்பாடு எல்லாம் வேதனையான காரியம். ஒரு மனுஷன் வேதனைப்பட்ட சாப்பிடுறான், ஆனா கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். சபிக்கப்பது என்று அவர் சொல்லுகிறார். நீ கெட்டு போனதை கர்த்தர் கொடுத்தா நீ கபடஸ்தான், சபிக்கப்பது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னுமாக வாசிக்கலாம். மல்கியா 1:8 வசனம். ஒரு ட்ரூப் வீட்டுக்கு கொண்டா வச்சுங்க, அடுத்த வீட்டுக்கு வரமாட்டான்.
அங்கேயா மறக்க மாட்ட வாழ்க்கையில. அங்கேயா, அங்க போனா இந்த மாதிரிதான் நடக்குவாங்க. ஊருக்குள்ள சொல்லி வச்சிருவான் பாருங்க. உன் அதிபதிக்கு செலுத்தி அவன் முகத்தை பார்ப்பானா, இவர் பிரியமா இருப்பானா என்று கர்த்தர் கேட்கிறாள். கெட்டு போனதை கொடுக்கிற கபரஸ்தன் சபிக்கப்பட்டவன். இல்லையா? பாருங்க, இதே மாதிரிதான் கெட்டு போனதை வஞ்சிக்கிறத ஒரு கேங் செஞ்சுச்சு. அப்போஸ்தலர் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5. மிகுந்த பயணம் உண்டாச்சு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், அனிமே சாப்பிட்டாவே இது தெரிஞ்ச கதை தானே, இது தெரிஞ்சிச்சு நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. அதனால என்ன பண்ண, தேவனிடத்துல போய் சொன்னாலும் என்ன பண்ணாங்க, மறுத்து கொண்டாங்க. இதுல என்னங்க இருக்குது, இதுலதான் இருக்கு. விற்ற பங்குல பாதி என்ன பண்ணாங்க, ஒரு பங்க வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய சம்பாதித்துல கட்டாம கொடுத்துருக்கு இல்ல, வருமானத்துல நம்ம என்ன பண்றோம், பாதிய ஒழிச்சு வைக்கிறோம். அப்படின்னு என்ன இருக்குன்னா, 100ல ஒரு பங்கு, 10ல ஒரு பங்கு, 100 ரூபாய்ன்னு எவ்வளவு தசம் பார்க்கும், 10 ரூபா. 1000 ரூபானா 100 ரூபா, 10,000 ரூபானா 1000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாயா, தசம் வெளியிட்டு 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 500 ரூபாய் போடுறோம். தசம பாகம் பூமியாக செலுத்த வேண்டும். தசமா என்ற பேர்ல நம்ம என்ன பண்ற, பாதியில கட் பண்ணக்கூடாது. அது கட் பண்ணா வேற, காணிக்கு தான் கணக்கு இல்லை, தசம பாகத்துக்கு கணக்கு இருக்கு. 10ல் ஒரு பங்கு. நம்முடைய கணக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு வந்தாலும் 10 ஒரு பங்கு செலுத்த வேண்டும். அதுல கட் பண்ணிட்டு கொடுக்கும் என்றால் தேவனிடத்தில் என்ன பண்றோமா, பொய் சொல்லவும் கர்த்தரை பஞ்சுகளாகவும் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? ஆமா, 1000 ரூபாய் வருதா, 100 ரூபா 100 ரூபா, 70 ரூபா போடுறது, 40 ரூபா, அதெல்லாம் இல்ல. 10,000 ரூபாயா 1000 ரூபா, 1000 ரூபாய் கொடுக்கணுமா, 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா, ஒரு 700 ரூபாய் போட்டா போதுமே, அது தசமா கணக்குல வராது. அதனால கரெக்டா சொல்லுகிறேன், நீங்கள் தசம பாகத்தை காணிக்கல மழுங்கி போய் இருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் கூர்மையாக வேண்டும். விஷயத்திலே கூர்மையாக வேண்டும். என்னென்னமோ சொல்லி வளர்த்தி தருகிறாரு. அப்படியா? நான் என்னோட கதையோ என்னோட ஸ்டோரியோ சொல்லவே கிடையாது. வேதத்துல என்ன இருக்குதோ அதுதான் சொல்றேன். கட்டளையா கொடுத்திருக்கிறார். 10ல் ஒரு பங்கு எங்க வரணும், ஆழத்துக்கு வர வேண்டும். பூசா பாக்குற மாதிரி இருக்குது. இன்னும் பூசா மாதிரி ஸ்டோரிஸ் வச்சுக்கிறாரு. தசமாக்கானி நாங்கள் தெரியுமே, நாங்களே எப்பவுமே செய்வோமே. அதுல நீங்கள் கூர்மையாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இன்னும் நான் என்ன சொல்லுவேன், சிறுகுதிக்கிறவன் சிறுக, பெருகுதிக்கிறவன் பெருக. இல்லையா? அப்போ கர்த்தர் சமூகத்திலே, கர்த்தர் ஆலயத்திலே இப்படிப்பட்டான தசம கால் நம்ம கூர்மையா இருக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்வார்? இல்லையா? பாருங்க பாருங்க, தசம பாகத்தை காணிக்கை நம்ம கூர்மையா இருந்து கர்த்தர் சமூகத்தில் செலுத்தும் போது அவர் நமக்கு என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க, அவர் நமக்கு என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் நாம செஞ்சதான் அவர் நமக்கு செய்வார். இல்லையா? நான் படிக்கிற காலத்துல 5ஆவது வச்சிருக்கோம். அப்ப சமூகத்தில் வாதியார் சொல்லுவாரு, நாட்டுக்கு எனக்கு என்ன செஞ்சது, நாடு எனக்கு என்ன செஞ்சு நீ கேட்காத, நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச. உங்களை வீட்டுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம ஒண்ணுமே செய்யறோம்.
தேசத்துக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம தேசத்துக்கு நன்மை நடந்திருக்குதா? சண்டை தான் வந்திருக்குது, ரொம்ப தான் வந்திருக்குது. அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாருன்னு கேட்கிறோம். அவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆமே, வீடு கொடுக்காம போகலாம், கார் கொடுக்காம போகலாம், மற்ற மாதிரி பங்களா கொடுக்காம போகலாம், தோப்பு கொடுக்காம போகலாம். ஆனா உயிர் வாழ்றதுக்கு, நீ வேலை செய்யறதுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்துக்கிறார். அந்த ஜீவனுக்கு, அந்த ஆத்மாவுக்கு விலையே இல்லை. ஆமேன். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கூர்மையா இருக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் இல்லையா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10. உங்க பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி நீ கனம் பண்ணும் போது படிங்க. பாருங்க, களஞ்சி எப்படி நிரம்புமா? பூர்ணமாய் நிரம்பும். நம்மளோட களஞ்சியில் இன்னும் பூர்ணமா நிரம்பல. என்ன காரணம்? கர்த்தரை நாம கனம் பண்ணாதனாலதான். நம்ம கூர்மையா இருக்க வேண்டிய காரியத்தை நம்ம மழுங்கி போனதுனால நம்மளோட களஞ்சியங்கள் நிரம்புறது இல்லை, திராட்சை ரசம் வர்றது இல்லை. அண்ணா சொல்லிய கர்த்தர், நீங்கள் தசமத்தை காணிக்கையிலும் கூர்மையாக கர்த்தர் விரும்புகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நோட்டு படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகின்று தசம் பாகங்கள் போல, தசம் பாகங்கள் எல்லாம் அப்போது நான் வாழ்ந்த பல கனிகளை திறந்து இடங்கெல்லாம் போகும் மட்டும் அதனால என்னை சோதித்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? உன் தேவனை பரிசீலிப்பாரா இருப்பையாக யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். அப்ப நமக்கு கட்டணம் பண்ண கூடாது, பரிச்சை பார்க்க கூடாது, சோதிக்க கூடாது. ஆனா இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? கர்த்தரை பரிச்சை பார்த்தார்கள். காடை கேட்டாங்க, தண்ணி கேட்ட எல்லாமே கேட்ட என்ன பண்ண வரா, இது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று அவர் சோதிச்சுக்காக வேணும்னே கேட்டாங்க. எனக்கு சிக்கன் 65 வேணும், 85 வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் கேட்டாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. சோதிச்சு பார்த்தாங்க நம்ம கர்த்தரை, நம்ம கொடுப்பாரா செய்வாரா அப்படின்னு. அதை கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை நீ என்ன பண்ணுமா பரிச்சு பார்க்க கூடாது, ஆனா இந்த விஷயத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை சோதிச்சு பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? வேதத்துல எந்த காரியத்தையும் சோதிச்சு பார்க்க முடியாது. ஆனால் தசமபாத காரியத்தை சோதிச்சு பாரு, நான் வாழ்த்த பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாம போக மாட்டோம், ஆஸ்வதிக்க மாட்டோம் என்று சோதிச்சு பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? சோதிச்சு பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நம்ம கர்த்தருக்கென்று முழு இதத்தோடு முழு பலத்தோடும் உற்சாகமாய் மனப்பூர்வமாய், கஷ்டமா இல்ல व्यसனமாம் இல்ல, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செலுத்த அவர் விரும்புகிறார். ஏதோ கொடுத்தாகணுமே செஞ்சாகணுமே கிடையாது. கொடுக்கிறது கர்த்தருக்கென்று தான் கொடுக்க வேண்டும். மனுஷனுக்கென்று ஒரு நாளும் சிந்திலே கொடுக்க கூடாது. கர்த்தருடைய ஆய்க்கு தான் கொடுக்கும் என்று சிந்தை கொள்ள வேண்டும். மனப்பூர்வமா, கட்டாயம் விசனம் கொடுக்கிறோமே அப்படிலாம் கொடுக்க கூடாது. கட்டாயப்பட்டு கேட்கல, இது கொடுத்தாலுமே கட்டாயப்பட்டு கேட்கல, ஆனா கட்டளை விட்டுருக்கிறாரு இல்லையா? கர்த்தரை எப்படி கனம் பண்ண முடியும்? நீ பயம் உண்டாக முடியும். கர்த்தரை நீக்கு பயந்தினா இந்த காணிக்கை விஷயத்துல, தசம விஷயத்துல நம்ம மழுங்கி போகாதபடி கூர்மையாக இருக்க முடியும். ஏன் இந்த தசமத்தை காணிக்கையும் பேசணும்? ஆண்டவனை கேட்க, என்ன ஆண்டவர் இதுல போய் கூர்மையாக சொல்றீங்களே, எத்தனை விஷயம் கூர்மையா இருக்குது, 6 விஷயம் இருக்குது, அதுல 2வது விஷயத்தை கூர்மையாக சொல்றீங்களே அப்படின்னு அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ தடை பண்ணாத. அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் ஆளுக்கு சொல்லுவாங்க, தசமபதி பேசாதீங்க, தசமத்தை கேட்பாங்க. ஏன்னா சில இதுக்கு போகும்போது அவங்க காணிக்கை கொடுக்கும்போது நான் வேண்டாம்னு சொல்லுவேன். அப்ப ஆவியார் சொல்லுவாரு, நான் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது நீ அதை வேண்டாம்னு சொல்ற. நம்ம பெருமையா வேலை வேண்டாங்க வேண்டாங்க வந்துருவோம். ஆனா அவர் சொல்ல, நீதி வாங்கி நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அது ஏன் நீ தடை பண்ணுகிறாய் இல்லையா? ஆமா, 2009-10 நாங்க மூணாறு ஓடிட்டு போகும்போதெல்லாம் ஒரு வாரம் அங்க இருந்தோம். ஒரு வாரத்துல எத்தனையோ வீடு சந்திச்சோம், எத்தனையோ மலை சந்திச்சோம். நான் யாருக்கு காணிக்கிறது வாங்கவில்லை. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆவியை உணர்த்துகிறார், நீ என்ன ரொம்ப பெருமை பிடிச்சோம்னா, திண்ணூறு பிடிச்சோம்னா, ரொம்ப நீ தாழ்மையா இருக்கிறியோ, நான் அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தடையா இருக்கிற. நீ வாங்கி என் நாமத்துல அவளை ஆசீர்வதிக்கும் போது, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது, என் நாமத்துல செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கும் போது, அதை நான் கேட்டு நான் ஆசீர்வதிப்பேன். அது இல்லாம போய் தடை பண்ணிக்கிறாய் என்று கட்ட சொல்ற. இது கட்டல. அவர் சொல்ற, நீ கொடுத்து பாரு, நான் பலகனி திருந்த அவனுக்கு என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமா, இதற்கா ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். கொடுத்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக நாமளே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது தசமா நம்ம கொடுக்கணும். அது பூமிக்குரிய ஆசீர்வாத தசமபாகம், இது ஆவிக்குரிய தசமபாகம். நம்ம கொடுக்கணும். நம்மளை காணிக்க கர்த்தர் கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் என்ன மூலம் உங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்மளை அர்ப்பணிச்சாதான் மற்ற அர்ப்பணிக்க முடியும். நம்மளே கடை திமி கொடுத்துட்டு ஓடி போயிடுறோம் அர்ப்பணிக்க மாட்டேன்னு சொல்லி. அப்புறம் எப்படி நம்ம மற்ற காரியங்களை செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இப்போதான் செய்தி ஆரம்பிக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எத்தனை நேரம் நம்ம மற்றவங்களுக்கு செலவு செய்யறோம்? 24 hours மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. காலையில ஆரம்பிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் 24 hours மற்றவங்க தான் கொடுக்குறோம். கம்பெனிக்கு கொடுக்குறோம், மேனேஜர் கொடுக்குறோம், வேலையை கொடுக்குறோம், பிள்ளையை கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், புருஷனுக்கு கொடுக்குறோம், எங்க வேலையை கொடுக்குறோம், இல்ல ஷாப்பிங் அங்கே இங்கெல்லாம் போறோம். டைம் பத்த மாட்டேதுங்க. ஏங்க 24 தான் கொடுத்தாரு ஆண்டவர், 30 மணி நேரம் கொடுத்துருக்கலாம்ல. டைம் பத்த மாட்டேங்கிறாங்க. நம்ம செலவு கூட பத்த மாட்டேங்கிறாங்க. ஏன் 24 கொடுத்தாரு? 30 நேரம் பண்ணிக்கலாம்ல, இன்னும் அதிகப்படுத்திக்கலாம்ல டைம் அதிகமா. அப்படி அதிகப்படுத்தினாலும் என்ன நீங்க வேலைக்கு தான் போகணும். கர்த்தர் பூமிக்கு ஆசீர்வாதத்தை அந்த தசமம் பார்த்து சொல்லல, உங்க நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருக்கு நீங்க தசமா கொடுக்க வேண்டும் இல்லையா? ஒரு நாளைக்கு 24 நேரத்தை நீங்க எத்தனை மணி நேரம் தசமா கொடுக்கணும் சொல்லுங்க? 10ல் ஒரு பங்கு 24 மணி நேரம் எத்தனை ஹவர் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு? கால்குலேட்டர் கொடுங்க, போட்டு பார்க்குறேன். சொல்லுங்க, படிச்சுக்கிறீங்களா எல்லாரும்? கணக்கு போடுங்க. 10ல் ஒரு பங்கு 100க்கு எவ்வளவு பங்கு? 100க்கு எவ்வளவு தசம் பாகம்? 100 தெரியாதா? 110 ரூபா. அப்ப 24 மணி நேரத்துக்கு எத்தனை தசமா கொடுக்கணும்? ரெண்டரை மணி நேரமா? 24 மணி நேரம் இருக்குது. ரெண்டு மணி நேரம் 20 நிமிஷம் தசமா கொடுக்கும் ஒரு நாளைக்கு. காலை எழுந்த உடனே அந்த நேரத்தை கொடுத்து பாருங்க. நேரம் தசமா தானே கட்டணம் சொல்லிக்கிறாரு. தசமாத்திரை கொடுக்கும்போது ஆசை சொல்லிக்கிறாரு இல்ல. அப்ப அந்த நேரத்தை ஆண்டவர் இந்த நேரம் தசமா கொடுக்க சொல்லி தேவ சமூகத்தை துதிச்சு ஆரம்பிச்சு பாருங்க. அந்த நேரத்துக்கு உண்டான காரம் எல்லாம் ரட்டிப்பா கொடுப்பா இல்லையா? ஒரு சரீரத்துக்கு ஞாதிகள் எல்லாம் போயிடும். அபிஷேகம் வரும், வல்லமை வரும். கர்த்தர் உங்களுக்கு அநேக ஜனங்களுக்கு பயன்படுத்துவார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா தசமா காணிக்கிறத போடுவாங்க.
ஆனா ரெண்டு அர்த்தம் சேர்த்து சொல்லிடுது. அதுக்கு ஆசீர்வாதம், பூமிக்கு ஆசீர்வாதம். ஆமா, இங்க முதல் தாங்களே இருந்தாங்கம்மா அர்ப்பணித்து கொடுத்தார்கள். அர்ப்பணிக்கிறாங்க, அப்புறம் உபாசனமா கொடுக்குறாங்க. நம்ம கருத்துக்கு ஃபர்ஸ்ட் முதலாவது நேரத்தை தசம பாத்திரம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு நாள் வீணா செலவு பண்ணிருப்போம், காலத்தை நேரத்தில் வீணா டிவி பார்த்துக்கிட்டே நேரத்தை டிவி வச்சிருப்போம். அடுத்து என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க, சினிமா பார்த்து செல்லு பார்த்து வீணா பண்ணிருப்போம். வீண் பார்க்கவே பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்றது, ஊரடிச்சிருந்து எதிர இருப்போம். ஸ்டார்டிங்லாம் பரவாயில்ல, லைட்டா சொல்லிட்டு இருந்தாலாம், சின்ன போட மாதிரி எடுக்கலாம், அதெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா அப்படின்னு கேம்ஸ் விளையாண்டு இருப்போம். இதெல்லாம் வீணா சொல்ல பண்றோம். கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார், எப்படி களஞ்சியங்கள் பூர்ணமாக விளங்கும். நீ கஷ்டமா கொடுக்க யாருக்கு நேரத்தை இதுதான் கொடுத்துக்கிறாரு. எதுக்கு வேலைக்கு போடுங்க, சீக்கிரம் பண்ணு. கொடுத்துக்கிறாரு. எதுக்கு கொடுத்துக்கிறாரு, வேலைக்கு போடுங்க. எதுக்கு உங்க பிள்ளை படிக்கிறாங்க, காலேஜ் அது இது இருக்குது, எல்லாம் இருக்குங்க, போடுங்க. வேலைக்கு போனதான் எல்லாம் நடக்கும். அந்த நேரத்தை தசமபாகம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்குது அந்த நாள்ல, அந்த நேரத்தை நீங்க தசமமா கொடுக்கும்போது அந்த பிரச்சனைக்குனால எல்லாம் தீர்வு கரெக்டா கொடுப்பான். இல்லையா, பிள்ளையோட பீஸ் பிரச்சனையா, காலேஜ் பிரச்சனையா, வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனையா ஏன் பிரச்சனையா வருதுன்னா, உங்க நேரத்தை காலையில 10 தசமமா கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் பரவாயில்ல, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஏதோ பண்ணிக்கலாம். 2 மணி நேரத்துக்கு மேல சொல்றீங்களா, நான் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார மாட்டேன், அதிகபட்சம் ஹாஃப் அன் ஹவர் உட்கார மாட்டேன். எப்படி 2 ஹவருக்கு மேல உட்காருது? 2 மணி நேரத்துக்கு படம் பார்க்கிறோம், மொபைல்ல டவுன்லோட் பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்கிறோம், அதுக்கு ஒரு வர முடியுமா? நாங்க அப்பெல்லாம் நாங்க தியேட்டர் போனோம், அஜித் படம் தியேட்டருக்கு போனோம். நாங்க தியேட்டருக்கு போறதே இல்லை. ஏன் மொபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்துறோம் இல்ல, தியேட்டருக்கு நல்லா இருந்துச்சுங்க. தியேட்டருக்குலாம் போகக்கூடாது, அதனால நான் டவுன்லோட் பண்ணி நாங்கள் வீட்லயே போய் பார்த்துக்கிறோம், குடும்பம் ஃபேமிலியா. எப்படி நம்மளே நடக்கிறாங்க, நம்ம போகக்கூடாது. சரிங்க, போக மாட்டேங்க, போக மாட்டேன் அப்படி ஸ்டார்டிங் போகணும், காரணம் போகக்கூடாது, பார்த்து சொல்லிக்கிறேன், சினிமாக்கு போகக்கூடாது. வீட்டுல 2 நாளாச்சு போன சத்தம் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம், வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை பாஸ்ட். தேட்டர் 2 பேரும் போனாங்க, போன நம்பிக்கை ஊட்டியில பட்டாளி டைம்ல வந்து ஒரு தேட்டர் இருக்குது, தேட்டருக்கு 2 இல்லை, அந்த தேட்டர்ல கம்ப்யூட்டர்ல போட்டு படத்துக்கு போயிருக்காங்க 2 பேர். போனோம்னா இன்னொரு டைம்ல அவரு சாப்பிட தெரியாது, எங்க தேட்டர்ல 2 பேரு வண்டிக்குள்ள போட்டு போய் சாப்பிடுறதுக்கு சொல்லியிருக்கு, உள்ள கழிக்கிறாரு, திரும்பிக்கிறாரு, சாப்பிட்டுக்கிறாரு. 2 பேர் திரும்ப சோதனம், அவரு சோதனம் யாரும் சொல்லிடாதீங்க, நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். இப்படிலாம் போயிட்டு இருக்குது. நேரம் நேரம் நமக்கு நேரம் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப இது. நம்ம என்ன நம்ம வாட்சிய லாக் பண்ணி வச்சாலும், செல்லு படம் விட்டாலும் நம்ம வாட்சி ஓடாம தான் இருக்கும், ஆனா காலம் ஓடித்தான் இருக்கும். நம்ம வாட்சியை பாட்டலாம், உலகத்துல வாட்சியை பாட முடியாது, நேரத்தையும் காலத்தையும் பாட்டவே முடியாது. ஒருவேளை இந்த இந்தியாவில் அத்தனை வாட்சின்னு சொல்லி ஆன்லைன்ல சொல்லி எல்லாம் வாட்சி லாக்னு சொல்லலாம், இது பாட்டலாம். ஆனா கால நேரம் சூரியன் மறையும் வெளியும், அது மாத்த முடியாது. அதே மாதிரிதான் நம்ம நேரம் காலம் போச்சு, நம்ம திரும்ப வராது. ஏன் உங்களை கடைசிகளை ஒன்று நம்மள நிரம்பல, ஏன் கஷ்டம் போராட்டம், ஏன் கடன் பிரச்சனை தீர மாட்டீர்கள் என்றால் இதுதான் காரணம். நம்ம கட்ட கொடுக்க வேண்டிய காணிக்கையிலும் நேரத்திலையும் கஷ்டப்பட்டவனும் நம்ம வலிங்கி போயிருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நம்ம கூர்மையா இருக்கணும்னா கட்டர் பாட நிலையத்திலிருந்து வசிக்க பண்ணுவார் ஆசீர்வாதத்தை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சொல்லிக்கிறேன், நான் சொல்றேன்.
உங்களுக்கு பாத்தீங்களா டேஸ்ட் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுங்களா? ஆமா, அவங்க ஆரம்பத்தில் எப்படிதான் விளக்குமே தெரியும், தெரியும். அசுவபாதத்தை மூட்டை மூட்டையா கொண்டு கொடுப்பாங்க. 10 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, 10 டபுளா கொடுத்தாங்க. 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 2000 ரூபாய், டபுள் டபுளா கொடுக்காத கர்த்தரை உயர்த்தி வச்சிருக்காங்க. ஆமே, கர்த்தரை கொடுக்கிற நேரத்தையும் சரி, கர்த்தருக்கு தசமாக்கும் சரி, கர்த்தரை வச்சுக்கவே மாட்டார். நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி கொடுக்க மாட்டோம். அவர் அந்த பார்த்து வச்சுக்க மாட்டார். நீ கேட்க தெரியும் மனுஷன், நீ நான் கொடுத்து திருப்பி கேட்க இல்லை, கர்த்தரை அப்படி வச்சுக்கவே மாட்டார். அதற்குரிய பலன் அவர் அன்னைக்கே சேர்த்து விடுவார் இல்லையா? பலகனிகளை திறந்து இதெல்லாம் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வசதிக்க பண்ணுவார். 2013ஆம் ஆண்டுல ரொம்ப பயங்கரமான வறுமை, வேலை இல்லை, ஆகாரம் இல்லை, வாடகை கொடுக்க முடியாது, எதுவுமே இருக்காது. ஆனால் 3 நாள் சாப்பிட முடியும், 8 லட்சம் சொல்ல வராது, வராது. என்ன பண்றது தெரியாது, எனக்கு 20 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு கொடுக்க முடியும் சொன்னா கூட அவங்க 30 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணீங்க, சரி பண்ணுங்க, ஆஃப் பாருங்க, அந்த 20 மணி நேரத்துக்குள்ள முடியும்.
நல்ல சொன்னீங்க. நம்ம தேவை ஒரு நாளைக்கு 25,000 தசமம் கொடுக்கணும். அது காலையில் 39 சாயந்தரம். ஆனா அது 24 நேரம் முடிவுக்குள்ள தசமாக்கி கொடுக்க வேண்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அதிகாரியா கொடுக்க வேண்டும். அதிகாரிலே அது எப்படி இருக்கு? புதுசா இருக்கு. எப்படி இருக்குன்னா அது இல்லையா? அதிகாரியில அது என்ன ஆகும்? உருகி பூச்சி வந்துடும். அதிகாரியிலே நம்ம மண்ணால் தடும்போது அது கிடைக்கும். சரியா? டெய்லி பசங்க ஊரை பார்த்து என்னது எல்லாமே கூட ஒவ்வொரு காலையில இந்த நேரத்தை கஷ்டமா பாருங்க. அந்த நேரத்துக்கு ஒவ்வொரு நாளும் கட்டளை ஆண்டவரே இந்த ஆதி ஆத்மத்திற்கு நான் ஒரு காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்க. கர்த்தர் அது மேல பிரியப்படுவார். ஏன் கர்த்தர் மேல பிரியமா இருக்குது இல்ல? அப்படியா வார்த்தை சொல்லுகிறது. உற்சாகமா கொடுக்கின்ற கர்த்தர் பிரியமா, நீங்க உங்களை உற்சாகமா கர்த்தர் கொடுங்க, கர்த்தர் உங்களை பிரியமா இருப்பார். அவர் காணிக்கிற சொந்த அப்பாற்பட்டது அடுத்தது முதல்ல உங்களை ஃபர்ஸ்ட் காணிக்க கொடுங்க, கர்த்தர் உங்களை இடத்துல பிரியமா இருப்பார். உங்களுக்கு பிரியமா இருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தசமபாகத்தின் காணிக்கையும் மழுங்கி போயிருக்கீங்க, அது குறுமையாக்க வேண்டும். அது குறுமை ஆக்கும் போது நான் ஆசீர்வதிப்பேன். முதலாவது தசமபாக நேரத்தையும் காணிக்கை நம்முடைய அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது தசமபாகத்தின் காணிக்கையும் கர்த்தர் சமூக ஆலயத்துல கொண்டு வேண்டும். இந்த 2 கால் நம்ம கூர்மையா இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருகவே கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இல்லையா? ஆமா. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான காரியம் இந்த தசம பாகத்தை எங்கு செலுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். தசம பாகம் எல்லா பக்கமும் செலுத்தக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. காணிக்கை ஓகே, தசமபாகம் எல்லா பக்கமும் செலுத்தக்கூடாது. ஏன் செலுத்தக்கூடாதுன்னா எதற்கு இருக்கிறது? தசமபாகம் எங்க செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் இல்லையா? எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமா, சாலமோன் ராஜா அப்பத்தின் திராட்சையும் அவனுக்கு கொடுக்கும் போது ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். இது எங்க நீங்கள் அப்பம் திராட்சை விடுபடுகிறோ, எங்க திரும்ப வைக்கிறீங்களோ அங்கே தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா? வேதம் சொல்லுகிறது. இல்லையா? பாருங்க, நமக்கு ஒரு இடம் அப்பம் திராட்சை. சாலமோன் ராஜா ஆபிரகாமுக்கு அப்பத்தின் திராட்சை கொடுக்கும். அந்த அப்பத்தின் திராட்சையும் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாவற்றிலும் அவனுக்கு ராஜாவுக்கு தசமபாகம் செலுத்தினார். எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினார். ஆனால் நம்ம தசமபாகம் எங்க செலுத்துறோம்? எங்கெங்கோ தசமபாகம். ஏன் சொல்லணும்னா இது உண்மையை சொல்ல வேண்டும். அனுப்புறேன், அங்க அனுப்புறேன், இங்க அனுப்புறேன்ல, அந்த என்ன போட்டீங்கன்னா அப்பம் திராட்சை எங்க சாப்பிடுறோமோ அங்க தசமபாகம் செலுத்தினா வரதில்ல. அங்க நிறைய டிவி சேனல் ஆரம்பிக்கிறாங்க போது 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஐயோ 2 கோடி இல்லாம இருக்கிறாங்க. கொடுக்கலாம், நீங்க யாருன்னு தெரியாது. இங்கே சாலமோன் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதித்து
அப்பத்தையும் திராட்சையும் கொடுத்து அவன் ஆசீர்வதிக்கிறார். நீ எடுக்கிறதானே திரும்ப இருக்கிறதுலதான் தசமபாகம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏதோ வாய்க்கு வந்தபடி ஏதோ சொல்லிட்டு போறாங்க, சொல்லிட்டு போறாங்க. இல்லை, வேதத்துல பொருள்களான்னு சொல்கிறேன். இதுல நீங்கள் மழுங்கி போயிருந்தால் வானத்தின் படைகணைகள் திறக்குமா? கூர்மையா இருக்கு பாருங்க. கடந்த வாரத்திலே பார்த்தோம், ஜெபத்திலே கூர்மையாக இருக்க எந்திரமாக இருக்க வேண்டும். இந்த தொடர்ந்து இரண்டாவதாக தசம பாகத்தையும் காணிக்கையும் கூர்மையாக்க கர்த்தர் விரும்புகிறார். அதில் கூர்மையாக இயந்திரமாக இருக்க வேண்டும். கூர்மை மட்டுமல்ல, எந்திரமா இருக்கணும். தப்பு உடையக்கூடாது, இன்ஜின் மாதிரி இருக்கணும். ஆமா, கூர்மை என்று பாருங்கள். கர்த்தர் பலகணியை திரும்பி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.